நம்மை அழைத்தது, தேவன் நம்மை உயிர்த்தெடுத்தது, ரட்சித்தது, தம்முடைய இரத்தத்தினால கழுவி முத்தரித்தது நம்ம விசுவாசிகளா இருக்கிறதுக்கல்ல, சீஷராய் மாறுவதற்காக. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, சீஷராய் மாறுவதற்காக. ஒரு சீஷனாய் மாறுவதற்காக தான். அதனாலதான் 12 பேரை தெரிந்து கொண்டார். 12 பேரையும் தெரிந்து கொண்டு என்ன தெரியுமா சொன்னாரு? நீங்க உலகம் முழுவதும் போய் சீஷராக்குங்கள். மத்தேயு 28 அதிகாரத்தில் கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீங்க உலகம் எங்கும் போய் விசுவாசிகளாக்குங்கள்னு சொல்லல. மார்க் 16:15 சொல்லுகிறார், நீங்க சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. கடைசியா மத்தேயு 28 அதிகாரம் கடைசி 2 வசனங்களில் இவர்களுக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் கற்பித்த யாவையும் இவர்கள் கற்பித்து இவர்களை எனக்கு சீஷர்களாக்குங்கள். அப்போ இந்த கால வேளையில என்னுடைய பிரசங்கத்தினுடைய முடிவிலே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், நீங்க விசுவாசின்ற நிலைமையில இருக்கீங்களா, சீஷன்ற நிலைமையில இருக்கிறீங்களா? திரும்ப சொல்லுகிறேன், எல்லாருமே இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஏதோ ஒன்று விசுவாசிக்கிறாங்க. நீங்க இந்த சபைக்குள்ள வந்ததுனால, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நீங்களும் விசுவாசித்து இயேசுவோட ஐக்கியமாய் அல்லது ஜீவ கல்லாகி அவரிடம் சேர்ந்தவர்களாக நீங்களும் ஜீவ கல்லாய் இருப்பீர்கள் என்று அர்த்தமில்லை. திரும்ப சொல்லுகிறேன், நீங்க ரட்சிக்கப்பட்டதுனால, ஜீவ கல்லாகிய கிறிஸ்துவினிடம் வந்ததுனால நீங்க ஜீவ கல்லாய் இருப்பீர்கள் என்ற அர்த்தம் இல்லை. நீங்கள் அவருக்கு சீஷர்களாய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அவரை மூளை கல்லாய் கொண்டு கட்டப்படுகிற மாளிகையிலே ஒரு கல்லாயும் ஒரு சீஷராயும் இருப்பீர்கள். ஏனென்றால் ஒரு நாள் வருகின்றது, அந்த நாள்ல எல்லாரும் அவருக்கு முன்பாக நின்று நாம் கணக்கு கொடுத்துக்கிறோம். முதலாவது பாவம் எங்க நடந்துச்சு? ஏதேன் தோட்டத்தில் நடந்துச்சு. இரண்டாவது பாவம் காயினும் ஆபேலும். ஏன் காயின் ஆபேலை கொன்றான்? ஏன் காயினுடைய பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், காயினுக்கு அந்த வெளிப்பாடு இல்லை. என்ன வெளிப்பாடு இல்லை? நிலத்தின் முதற் பலி கணலை கொண்டு வந்து ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்று. The first fruit has to be brought to God. ஏதோ ஒரு கனி அல்ல, முதல் கனி ஆண்டவருக்கு கொண்டு வர வேண்டும். ஆனால் ஆபேலுக்கு அந்த வெளிப்பாடு இருந்தது. தேவனை குறித்த அறியாமை என்பது ஜனங்களுக்கு சந்ததியாக இருந்து கொண்டிருந்தது. ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவருடைய நியாயஸ்தலத்திற்கு முன்பாக நிற்கும் போது சொல்ல முடியாது, ஆண்டவரே எங்களுக்கு உங்களை பற்றி தெரியாது. ஏனென்றால் அவர் யார் என்பதை நமக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இதில் உள்ளதை நாம் அறிந்து கொள்ள கடவோம், இதன்படி நடக்க கடவோம். அப்பொழுதுதான் நாம் அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் காணப்படுவோம். யாருக்கு அநேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அநேகம் கேட்கப்படும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தி அவருடைய அறிவை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட கணக்கு கேட்பார். நீங்க ஜீவக்கல்லாய் கிறிஸ்துவின் இடத்தில் மாளிகையாய் கட்டப்பட்டு வருகிறீர்கள், ஆசாரியர் கூட்டமாய் இருக்கிறீர்கள். சரி, இவர் எதற்காக அழைத்தார்? எதற்காக நம்மளை அழைத்து வேறு பிரித்து வைத்திருக்கிறார்? நாம் வேறு பிரித்து இருந்து அவர் எதற்காக அழைத்தார்? முதலாவது என்னுடைய முக்கியமான செய்தி இந்த காலவெளியில், அவர் எதற்காக அழைத்தார், அந்த அழைப்பின் மேன்மை என்ன? இது ரெண்டு தான். நான் இவ்வளவு நேரம் முன்னூறு தான் பேசியிருக்கேன். அவர் எதற்காக அழைத்தார், என்ன திட்டத்திற்காக அழைத்தார், இரண்டாவது அந்த திட்டத்தின் மேன்மை என்ன, மூன்றாவது அதை செய்யாமல் போனால் நமக்கு வரும் ஆக்கினை என்ன? அதே 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதியை மட்டும் வாசிப்போம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும் போதும். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை. நாம் இந்த உலகத்திலே, இந்த உலகம் இன்னும் ஒரு இருள் நிறைந்த உலகமாக இருக்கின்றது.
ஆனால் இருளில் இருந்த நாம் எப்படி இருளில் இருந்த ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சுவிசேஷ புஸ்தகம் சொல்லுகிறது போல நாமும் இருளில் இருந்த நாம் இந்த வெளிச்சத்தை கண்டோம். இந்த வெளிச்சத்தை கண்டது மாத்திரமல்ல, இந்த வெளிச்சத்தின் கனியை புசிக்க, இந்த வெளிச்சத்தின் மேன்மையை அடைய நமக்கு ஆண்டவர் ஒரு பாக்கியத்தையும் ஒரு சாக்கியத்தையும் தந்தார். அதை பெற்றவர்கள் இருந்தீங்கன்னா கரங்களை தட்டி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லி அவர் நம்மை ரட்சித்த நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. அந்தகார இருளில் நின்று ஒளியின் இடத்துக்கு அழைத்தார். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒளியில இருக்கீங்க. சத்தமா சொல்லுங்க, நீங்க ஒளியில இருக்கீங்க. ஒளியில ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க. நல்லா பார்த்து சொல்லுங்க, ஒளியில ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஆண்டவரோட கண்ணாமூச்சல் விளையாடாதீங்க. ஒளியில ஒளியக்கூடாது. அந்த காலத்தில் நின்று ஆச்சரியமான ஒளி கலைத்தார். ஆச்சரியமான ஒளிதான். அநேக நேரங்களில் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் இதுக்கு பாக்கியனா, ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களும் எனக்கு செய்ய முடியுமா, நான் என் மனசுல நினைச்சிட்டு படுக்க போன காலையில் அற்புதம் நடந்தது, இந்த மாதிரி அனுபவம் எத்தனை பேர் இருக்கு? உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் எத்தனை பேர் ஆண்டவர் உங்களை ஆச்சரியப்படுகிற அளவுக்கு உங்களுக்கு காரியம் செய்திருந்தா நல்ல கரங்களை தட்டி அவருடைய நாமத்தில் வேண்டியிருக்கோம். அப்போ கரங்களை தட்டி வச்சுக்க. அப்போ உங்களுடைய வேலை அவருடைய புண்ணியங்களை, அவருடைய புண்ணியத்தை அறிவிக்கணும். நாம் வாழ்கின்ற இந்த காலம் பகற்காலம். நான் இப்போ இருக்கிற இந்த பகலை சொல்லல. நாம் வாழ்கின்ற காலம் சுவிசேஷத்தை அறிவிக்க நமக்கு திறந்த வாசல் உள்ள ஒரு காலம். நம்ம எல்லாரும் ஏற்கனவே ஒரு இருண்ட காலத்தை கடந்து வந்தோம் இல்லையா? கொரோனா பீரியட்ல ஒரு இருண்ட காலத்தை கடந்து வந்தோம். எங்க இப்படிலாம் சேர்ந்து ஆராதிக்க முடியாம ஒரு காலம். நம்ம திரும்ப இன்னொரு காலத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு காலம் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அப்படி போய் கொண்டு இருக்கிறோம். ஆகையினால் காலத்தின் அருமை அறிந்து, காலத்தின் அருமை அறிந்து ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் செயல்பட்டு தீவிரமாய் நம்மை அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதே நமக்கு அவர் கொடுத்திருக்கிற பிரதான வேலை, அவருடைய நோக்கம். அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பது என்றால் கனி கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எந்த காலத்திலையும் கனி கொடுக்கிற மரம். சங்கீதத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஒரு நீதிமான் யார்? அவன் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தனியே கண்டு இலையுதராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில எப்பவுமே உங்களை சுற்றியுள்ள ஜனங்கள், அது விசுவாசிகளோ அல்லது இயேசுவை அறியாதவர்களோ, அவர்கள் உங்களிடம் கனியை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களிடம் இலைகளை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். வெளிப்படுத்தல் விசேஷத்துல கடைசி 2 அதிகாரத்துல வாசிங்கன்னா தெரியும், அந்த இலைகள் தேசங்களுக்கு எல்லாம் மருந்தாய் காணப்படும். உங்க குடும்பத்துக்கு மாத்திரம் அல்ல, உங்களுக்கு மாத்திரம் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் ஜீவனை கொடுத்து வைக்கவில்லை, இல்லை உங்களை ரட்சிக்கவில்லை. இந்த தேசத்துக்கே ஆசீர்வாதமாக பாத்திரமாய் வைப்பதற்காகவே உங்களை என்னையும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். இதற்கு நாம் பாத்திரவான்கள் அல்ல. அவருடைய அழைத்தவர், நம்மை அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. ஏன் நம்ம அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படினா, ஏன் இந்த பகல் காலத்தில் அறிவிக்கணும்னா, ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நேற்று நானும் என் மனைவியும் RMKBக்கு போயிருந்தோம். அவளுக்கு நேற்று பிறந்த நாள் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். அப்போது ஒரு வேளை இப்போ RMKBயில் போன இடத்துல 3 ட்ரெஸ்ஸு வாங்கினா 3 ட்ரெஸ்ஸு ஃப்ரீன்னு தராங்க. இப்போவுமே நிறைய பேர் பழுதுருது. அப்படின்னு ஒரு ஆஃபர் இருந்துச்சுன்னா 2 கேட்டகரியான பீப்புள் இருப்பாங்க. என்ன தெரியுமா பண்ணுவாங்க? முதல்ல அவங்க வாங்கிட்டு வீட்டில் எடுத்துட்டு வந்து பீரோவில் பூட்டி வைக்கிற கேஸும் இருக்கு. சரியா? இது எப்படின்னா, இது இருக்கட்டும். இன்னொரு சாரா இருக்காங்க. என்னன்னா, 3 வாங்கிட்டு அதை வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுக்குள்ள கூட போக மாட்டாங்க. அப்படியே ஓடி போய் பக்கத்தில் இருக்க அக்கா அண்ணா எல்லாரையும் கூட்டு எல்லாத்தையும் எனக்கு இது கிடைச்சிருச்சு, நீங்களும் போங்க, நீங்களும் போய் வாங்குங்க. இதுதான் பகற்காலத்தில் சுவிசேஷத்தை சொல்ற கூட்டம். புரியுதா இல்லையா? இன்னொரு கூட்டம் இருக்கு. என்ன கூட்டம்? வீட்டுக்குள்ள
போய் அடைச்சி வைக்கிற கூட்டம். அது என்ன கூட்டம்னா, இந்த ஆஃபர் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். எனக்கு மட்டும் கிடைச்சிச்சே, உனக்கு கிடைக்கலையே. இப்படி சொல்ற கூட்டத்தை என்ன சொல்லுவீங்க? தன்னால முடிச்சவங்க. அப்படிதானே? கரெக்டு தானே? புரியலையா? நான் பேசுற தமிழ் புரியலையா? தன்னாலம் முடிச்சவங்க. இயேசு தன்னாலம் உள்ளவரா இருந்திருந்தா நீங்களும் நானும் ரசிக்கப்பட்டிருப்போம். இயேசு இல்ல, நான் பிதாவின் ஸ்தானத்துல இருந்து இங்க இருந்து வரமாட்டேன், என் மகிமையை விட்டு கொடுத்துட்டு வரமாட்டேன், மரணம் வரையும் சிலுவையில் மரணம் வரையும் என்னை தாழ்த்துக்கிறதுக்கு நான் வரவே மாட்டேன்னு சொல்லி என்ன ஆயிருக்கும் நினைச்சு பாருங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் ஸ்தோத்திரம், உங்க போதகர் அநேக சுவிசேஷ கூட்டங்களை அங்கங்க வச்சிருக்காங்க. இந்த சுவிசேஷ கூட்டத்துக்கு எல்லாத்துக்குமே இது எல்லாமே எதற்கான சிலாக்கியம் என்றால், அவருடைய உங்களை அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவதற்கான சிலாக்கியம். அவர் செய்த நன்மையை எனக்கு எப்படி சுவிசேஷம் சொல்லணும்னு தெரியாது, இல்ல எப்படி அதுக்கு ஏதாவது ஒரு கிளாஸ் நடக்கணும், ஒண்ணுமே இல்லை. நீங்க தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை தெரியாதவங்களுக்கோ ஒரு ஆட்டோல ஏறி போறீங்களா, இறங்குற இடத்துல இயேசு உங்களை நேசிக்கிறாரு மட்டும் சொல்லுங்க. அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கு. உங்களுக்கு இயேசு இருக்காருன்னு சொல்லுங்க. ஆனால் ஒரு நாள் வரும், நிச்சயம் வரும், அந்த நபர் உங்களிடம் தங்களுடைய இருதயத்தை ஓபன் பண்ணி உங்களோடு பேசி நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவர்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்னும் அறியாமையினால் இந்த ஜீவ கல்லாகிய கிறிஸ்துவை தள்ளின ஜனங்கள் அவர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல அந்த மத்திய பகுதி, அதாவது 6வது வசனத்துல இருந்து 8வது வசனம் வரைக்கும் நீங்க வீட்டுல போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அவர் மூளைக்கல்லாய் மாறினார், ஆனால் யார் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கு தடைக்கல்லாய் மாறினார். ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாருக்குமே அவர் மூளைக்கல், நல்லது. ஆனால் நாம் தன்னலமற்றவர்களாய் இருப்போம் என்றால், யாருக்கெல்லாம் கிறிஸ்து தடைக்கல்லாக தெரிகிறாரோ அந்த கல்லை நீக்கி போட்டு அவர்களையும் ஜீவக்கல்லாகிய கிறிஸ்துவனிடம் கொண்டு வந்து ஜீவன் அடைய செய்ய வேண்டும். இன்னும் சொல்ல போன இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல போனோம் என்றால், பாவத்திலும் சாபத்திலும் மறித்து மண்ணோடு கடக்கிற ஜனங்களுக்கு அன்றைக்கு எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிர் அடையுமா, மனுபுத்திரனே இந்த எலும்புகளுக்குள்ளே சதைகள் வருமா அப்படி என்று சொன்ன போது, எப்படி ஆவியானவர் அவனோடு பேசி, ஆவியானவர் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், இல்லாதவைகளை இருக்கிறது போல வரவழைக்கிற தேவனே நம்முடைய தேவன். நீங்களே ஒரு தடைக்கல்ல போட்டுறாங்க. இவங்ககிட்ட பேசினா அதை பத்தி நான் பேசினா இவங்க என்னத்தை கேட்பாங்க? இந்த சிடு முஞ்சிட்ட போய் நான் பேசவா, இந்த மேனேஜர்கிட்ட போய் பேசவா, நான் ஒரு இன்க்ரிமெண்ட் கேட்டுட்டு இருக்கேன், ஒரு இதை கேட்டுட்டு இருக்கேன், இதை கூட செய்ய மாட்டாரு. உங்களுடைய நன்மையை நாடி போய் செய்யாதீங்க. அவருக்காக நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு செய்யுங்க, அவர் உங்களுடைய காரியங்களை செய்வார். நீங்க விசுவாசத்து ஒரு அடி எடுத்து வைங்க, அவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஜீவ கல்லாகிய அவரிடம் நாம் காணப்பட வேண்டும். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர்கள் நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆவது வசனம் வரைக்கும் வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே
விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மண்ண கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவை விசேஷமான முறையிலே சந்தித்தவர். தமஸ்கு பட்டணத்திற்கு எதிராய் தமஸ்கு பட்டணத்திலே இந்த இயேசு என்ற பெயரை ஆராதிக்கிறவர்களை சிறைப்பிடித்து அவர்களை துன்பப்படுத்தும்படியாக சென்று கொண்டிருந்த இந்த பவுல் அவனுக்கு தமஸ்கு அருகே வரும்போது இந்த ஆச்சரியமான ஒளி வெளிப்பட்டது. இந்த ஆச்சரியமான ஒளி வெளிப்பட்ட உடனே அவன் எதை குறித்தும் கவலைப்படவில்லை. அவன் தன்னுடைய பாரம்பரியத்தையோ அல்லது யூத கலாச்சாரத்தையோ இல்ல ரோம பிரஜை என்பதையோ இல்ல அவனுடைய ஞானத்தையோ அவனுடைய செல்வாக்கையோ எதை குறித்து மேன்மைப்படுத்தாமல் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பை என்றும் எண்ணினான். இந்த காலங்களில் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த உலகத்திலே உங்களிடமும் என்னிடமும் உள்ள விலையேறப்பட்ட ஒரே ஒரு காரியம் ஒன்று என்றால் இந்த சுவிசேஷம் மாத்திரமே விலையேறப்பட்டது. ஏனென்றால் ஞானியாகிய சாலமோன் நீதிமொழிகள் புஸ்தகத்திலே சொல்கிறான், அதாவது ஆத்துமாதாயம் செய்கிறவனே ஞானவான். யார் ஞானவான்? இந்த உலகத்துல நீங்க சம்பாதிக்கிறது இல்லை இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் வருது, நீங்க பண்ண சாதனை இவைகள் எதுவும் அடுத்த வாழ்க்கைக்கு வருவதில்லை. நீங்கள் செய்கிற ஆத்தும ஆதாயம் மட்டுமே, ஆத்துமாக்கள் மட்டுமே உங்களோடு கூட வரும். அப்போ இந்த ஆத்தும ஆதாயத்தை செய்வதற்கு அவன் இந்த எபேசு பட்டணத்தில் ஜனங்களுக்கு சொல்கிறான், நான் உங்களுக்கு பிரசங்கிக்கல, என்ன பண்ணுகிறேன், நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். நாம் எப்படி அவருடைய ஆச்சரிய அந்த அந்தகாரத்தில் நின்று நம்மை ஆச்சரியமான அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்கு ஏதோ இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு நம்ம இதயத்தில் உள்ள ஒரு உற்சாகத்தில் ஒரு உணர்வில் நம்மால் அதை நிறைவேற்ற முடியாது. நாம் தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும். எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்றால் அவன் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறான், அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும். இந்த கிறிஸ்துவ உலகத்திலே வாழ்கிற நாம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம், கிறிஸ்துவை அறிந்து கொண்ட நாம், நம்முடைய மனக்கண்களும் ஒரு நாள் குருடாக்கி வைக்கப்பட்டிருந்தது. இயேசு யார் என்று தெரியாது, எது நிம்மதி என்று தெரியாது. ஆனால் இந்த மனக்கண் ஒரு நாள் திறக்கப்பட்டது. இந்த மனக்கண் திறக்கப்பட்டு தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு பேசி அவருடைய விசேஷங்களை அறிவித்து நம்மை ரட்சித்து முழுகி ஞானஸ்நானம் எடுத்து முத்திரையிட்டு தம்முடைய சர்வ சங்க சபையில சேர்த்து வைத்திருக்கிறார். ஆனால் சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் நாம் ஆத்துமாதாயம் செய்யாமல் இருப்போம் என்றால் அதல்லது மகிமையின் மேல் மகிமையின் மறுரூபம் அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்க இல்லை அப்படின்னு சொன்னா உங்களுடைய கண்களும் மழுங்கி போய்விட்டது. இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்டு போனோம்னா ஒருவேளை உங்க மனக்கண்கள் தெளிவா இருக்கலாம், உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படலாம். அப்போ ஆண்டவருக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? நிலையுள்ள ஒரு ராஜ்யத்தை, இந்த கண்களால் காணக்கூடாத ஒரு ராஜ்யத்தை கட்டப்பட்டு வருகிறது. அதில் ஜீவக்கல்லா இருக்கிற நான் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று உங்களுடைய மனக்கண்கள் இன்றைய காலங்களிலே திறக்கப்படுகிறது. ஆனால் சொல்கிறேன், நாளைக்கு திரும்ப இந்த உலகத்திற்குள்ள நீங்க போகும்போது இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் உங்களுடைய கண்களை மங்கி போக செய்யலாம். அதனாலதான் தினந்தோறும் ஜெபிக்கணும், தினந்தோறும் இந்த கண்ணாடியை பார்க்கணும். திரும்ப உங்க வேதத்தை நல்லா உயர்த்தி சொல்லுங்க, தினந்தோறும் வேதத்தை நான் வாசிப்பேன். சத்தமா சொல்லுங்க, தினந்தோறும் வேதத்தை நான் வாசிப்பேன். நீங்க எந்த கண்ணாடியை பார்க்குறீங்களோ இல்லையோ, இந்த கண்ணாடியை பார்த்துக்கிட்டே இருக்க. அப்போதான் இந்த கண்ணாடியை எழுதினவர் வரும்போது அவரை முகமுகமாய் காண முடியும். ஏதோ ஒரு உற்சாகத்தினால இல்லை, நம்ம அப்போ சத்தியத்தை கேட்குறோம்.
நம்முடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் அது பிரகாசம் அடைகிறது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனைக்கு வந்து சத்தியத்தை கேட்ட உடனே, ஒரு எழுப்புதல் பிரசங்கத்தை கேட்ட உடனே நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் பிரகாசம் அடைகிறது. ஆனால் அந்த பிரகாசம் எப்பவுமே இருக்குதா? இல்லை. ஏன் அப்படின்னா, அநேக நேரங்களில் நான் விசுவாசி, இத்தனை வருஷமா நான் ரசிக்கப்பட்டு இருக்கிறேன், என்னால் இது முடியுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. இந்த காலங்களில் உங்களை தாழ்த்தி, ஆண்டவருடைய பாதத்தில் தாழ்த்தி, எனக்கு நான் எப்பவுமே ரொம்ப ரசிக்கிற ஒரு நபர் இந்த வேதாகமத்தில் ஒன்று என்றால், அந்த மகனுடைய தகப்பன், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆகிலும் என் விசுவாசம் நீங்க எனக்கு வேண்டிக் கொள்வோம். அவன் அவ்வளவா அழகாய் தாழ்த்தி சொல்கிறான், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் எந்த அளவுக்கு விசுவாசிக்கணும்னு எனக்கு தெரியாது, அந்த அளவுக்கு நான் விசுவாசிக்க எனக்கு கிருபை செய்யும். இந்த நாள் முதல் உங்கள் ஜெபம், ஆண்டவரே என்னுடைய மனக்கண்கள் எப்பொழுதும் பிரகாசமாய் இருக்க வேண்டும், ஆனால் எந்த அளவுக்கு பிரகாசமாய் இருக்க வேண்டும் என்று எனக்கு தெரியாது, அது எந்த அளவுக்கு பிரகாசமாய் இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு பிரகாசமாய் இருக்க எனக்கு கிருபை தாரும். ஏன்னா நம்ம வாழ்கிற உலகத்தில் உபத்திரவம் உண்டு, பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு, எல்லாமே உண்டு. ஆனால் ஒன்று உண்டு, நித்திய நம்பிக்கை நமக்கு உண்டு. ஏனென்றால் நாம் எல்லாரும் பூமி கடத்தவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுகிறோம். பூமி கடத்தவர்களை நாடுகிறவர்களாக இருந்தால் ஒரு கஷ்டம், ஒரு துன்பம் வரும்போது நமக்கு கவலை, கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் மேலானவைகளை நாடுவோம் என்றால் இந்த கஷ்டங்கள், துன்பம் வந்தாலும் ஒன்று தெரியும். பவுல் அப்போஸ்தலன் 3 நேரம் ஆண்டவருடன் ஜெபித்து கேட்கிற, ஆண்டவரே இந்த முள்ளை எனக்கு எடுத்து போடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, மகனே முள்ளை எடுத்து போட மாட்டேன், ஆனா அந்த முள்ளை தாங்கிறதுக்கு என் கிருபை உனக்கு போதுமானது. அவருடைய கிருபை எல்லாவற்றை காட்டிலும் மேலானது. அவருடைய கிருபை நம்முடைய மனக்கண்களை பிரகாசம் உள்ள மனக்கண்களாய் மாற்ற வல்லமை உள்ளது. இந்த காலை வேளையில் அவர் உங்களை தெரிந்தது நோக்கம் அவருடைய புண்ணியத்தை அறிவிக்க. தேவன் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்ன அற்புதம் செய்தாரோ, என்ன நன்மை செய்தாரோ அதை சொல்லுங்க, வாழ்ந்து காட்டுங்க சுற்றியுள்ள ஜனங்களுக்கு. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்கிறான், நீங்கள் எங்களுடைய நிருபமாய் இருக்கிறீர்கள். எத்தனை வருஷம் நீங்க சபைக்கு வரீங்கன்றது பெருசு இல்லை, நீங்க தேவனுடைய நிருபமா இருக்கீங்களா? தேவனுடைய வசனமா இருக்கீங்களா? உங்களுடைய அலுவலகத்தில் உங்களை பார்க்கும்போது இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று தெரிகிறதா? எப்படி பவுலை பார்த்தவனே இவங்க வேற ஆவி உடையவன் என்று சொன்னது போல உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? இவங்க இப்படிதான், இவங்க சின்சியரா தான் இருப்பாங்க, இவங்க எந்த காரியத்திலும் வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க, ஆண்டவருக்கு மட்டும்தான் பயப்படுவாங்க, இந்த மனுஷனுக்கும் பயப்பட மாட்டாங்க, உண்மையும் உத்தமமா இருப்பாங்கன்ற சாட்சி இருக்கா? அவர் எவ்வளவோ நன்மைகளை செய்கிறார். ஏனென்றால் உங்களையும் என்னையும் அவர் ஆசாரிய கூட்டமாய் வைத்திருக்கிறார். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க, அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதினால் 4 விதமான பெயர்களை ஆண்டவர் அவருடைய புண்ணியங்களை அறிவியர்களுக்கு தருகிறார். திரும்ப வாசிப்போமா? 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தினுடைய 9ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி. தெரிந்து கொள்ளப்பட்ட சரி, ஓகே, முதலாவது எல்லாரும் சேர்த்து சொல்லுங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. சத்தமா சொல்லுங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. சத்தமா, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, சொந்தமான ஜனம். திரும்ப சொல்லலாமா? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனங்கள். கரைகளை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நீங்களும் நானும் எப்பொழுது அந்த காலத்துக்கு என்று அழைக்கப்பட்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறோமோ, நாம் தெரிந்து
தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரியர் கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், சொந்த ஜனமுமாயிருப்போம். இந்த 4 ஆசீர்வாதமும் உங்களுடைய வாழ்க்கையில் வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் யார்? நீங்கள் ஆசாரியர்கள். நீங்கள் யார்? அந்தகாரத்தில் இருள் நின்று ஒளியின் இடத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் யார்? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க ஜீவனோடு உள்ளவர்கள். இவைகளை நீங்கள் செய்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஏன் என்றால் 10வது வசனத்தில் பேதுரு சொல்கிறார், முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். இரக்கம் பெற்றிருக்கிற நாம் இந்த பூமியிலே நம்முடைய ஜீவிய நாட்களில் இரக்கம் இல்லாமல் மாண்டு கொண்டிருக்கிற, அல்லது தங்களுடைய மனக்கண்கள் குருடாய் இருந்து வலதுக்கும் இடதுக்கும் வித்தியாசம் தெரியாமல் பாவத்திலே மாழ்ந்து கிடக்கிற ஜனங்களுடைய மனக்கண்கள் திறப்பின் வாசல் ஜெபிப்போம். நாம் அவர்களுக்காக பரிந்து பேசுவோம், சுவிசேஷத்தை சொல்லுவோம், அவருடைய நிருபமாய் நாம் மாறுவோம். இதை செய்யும்போது நாம் நல்ல கனி கொடுக்கிற மரமாய் காணப்படுவோம். எஜமான் விரும்புகிற நல்ல கனி கொடுக்கிற மரமாய். ஏதோ ஒரு கனி என்னிடத்தில் இருந்து வந்தால் போதும் என்று அல்ல, அவர் விரும்புகிற கனி. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, அவர் விரும்புகிற கனி. அவர் விரும்புகிற கனியை கொடுக்கிறவர்களாய் இருப்போம் என்றால் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படி இல்லை என்றால் ஓசியா 4:6 வாசித்தோம், என் ஜனங்கள் அறியாமையின் இல்லாமையினால் சங்காரமாகிறது, நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். இந்த கால வேலை வரைக்கும் உங்களுக்கு ஒரு வேலை, எதற்காக நான் ரட்சிக்கப்பட்டேன், எதற்காக ஞானஸ்நானம் எடுத்து, எதற்காக கிறிஸ்துவின் சபையிலே சேர்க்கப்பட்டேன், ஜீவக்கல்லாகிய கிறிஸ்துவனிடத்தில் ஜீவக்கல்லாய் வந்து சேர்ந்து அவருடைய மாளிகையில் கட்டப்பட்டு வருகிற நான் என்னுடைய நோக்கம் என்ன என்பதை அறியாமல் இருந்திருப்பீர்கள் என்றால் பரவாயில்லை. ஆனால் இந்த கால வேளையில் இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவர்களுக்கும் நாம் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டாம். இது மாத்திரம் சத்தியம் அல்ல, இன்னும் எத்தனையோ சத்தியங்கள் வேதாகமத்தில் உள்ளது. இந்த கண்ணாடியை தினந்தோறும் பார்த்து அந்த சத்தியத்தை நீங்கள் அறிய அறிய உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படும். உங்கள் மனக்கண்கள் மழுங்கி போகாமல், உங்கள் மனக்கண்கள் இந்த உலகத்தின் கவலைகளினாலும் கஷ்டங்களினாலும் மறைக்கப்படாமல் உங்கள் மனக்கண்கள் தெளிவுள்ள கண்களாய் இருக்க ஜெபியுங்கள். தாழ்மைப்பட்டு ஆண்டவரே எனக்கு இதில் கிருபை செய்யும், இரக்கம் செய்யும் என்று கேளுங்கள். மனபாரத்தோடு மன ஏக்கத்தோடு ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக ஜெபியுங்கள். இல்லை உங்க குடும்பத்தில் பிரச்சனை இருக்குமா, இல்லை உங்களுடைய கூட பிறந்தவர்களோடு, இல்லை உங்கள் அயலகத்தாரோடு, இல்லை நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில் யார் கூடயாவது பிரச்சனை இருக்குன்னா இன்னைக்கு போன உடனே, இந்த ஆராதனை முடிஞ்ச உடனே அவர்களோடு ஒப்புரவாகி தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துங்க. விட்டு கொடுங்க, இறங்கி போங்க. நாம் எதையும் இழந்து போவதில்லை. இயேசுவானவர் எல்லாவற்றையும் விட்டு வந்தவரை பிதாவானவர் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமாய் உயர்த்தினார். இவை எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு